நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ராதாந்தி சுவாமி நிதி நாமனே. ஹரே கிருஷ்ணா தமிழ் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி மால்புவா அப்படிங்கிறது. இது ஜூலை 12 வர திங்கட்கிழமை ஜெகநாத ரத யாத்திரை திருவிழா நடக்க இருக்குது. இந்த திருவிழாவில் நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் எல்லாருமே இந்த திருவிழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். பகவான் ஜெகநாதர் எவ்வளவோ லீலைகள் நம்ம புரிஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம தினம் பார்த்தும் படித்தும் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். பகவானுக்கு இந்த போகா இந்த நைவேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் சம்பன்ன போகா பிரியதாரி. அதனால் அவருக்கு இந்த ஜெகநாதர் திருவிழா அன்றைக்கி நம்ம நிறையா வகைகள் பிரசாதங்கள் செஞ்சு கிட்டத்தட்ட 56 விதம் நம்ம செஞ்சு பகவானுக்கு வச்சு பகவானை வழிபடுறது தான் முறை. அந்த விதத்தில் இன்றைக்கி 56 விதம் என்னால் செய்ய முடியலாட்டி கூட இன்றைக்கி சின்னதாக ஒரே ஒரு ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அது பேர் பார்த்திங்கன்னா மால்புவா. அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். பலகாரம் செய்கிறதுக்கு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நான் சொல்லக்கூடிய அளவை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மைதா இந்த கப்பில் 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் சோடா தான். இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே போல் சர்க்கரை பார்த்திங்கன்னா இப்போ நான் 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன், 2 கப்பு சர்க்கரை இதே கப்பில் தான், இதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம்னு சொல்லுவாங்க. இதில் நான் இந்த ஸ்பூன் அளவில் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே போல் இது பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு மேலே நம்ம கடைசியாக தூவுறதுக்காக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாம் இது தண்ணி மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க, வெறும் பால் தான். இந்த பால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். லைட் சூடாக இருக்கட்டும், ரொம்ப கொதிக்கிற பால் வச்சும் நம்ம பனையக்கூடாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஞ்சு உப்பு. இது எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் அது இன்னுமே நம்மளுக்கு நல்லா சுவையை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா சீரகப்பொடி 1 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு. இப்போ நம்ம இந்த மால்புவா செய்கிறதுக்கு இந்த மாவு எப்படி பிணையிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மைதாவை போட்டுக்கலாம், கூடவே இந்த வெள்ளை ரவையும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சீரகப்பொடி நான் சொன்னேன்ல 1 ஸ்பூன் சீரகப்பொடி. இப்போ இந்த ஏலக்காய் பொடியில் நம்ம பாதி போட்டுக்கலாம், பாதி நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். அடுத்தது சோடா உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்க. இதை இப்போ நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா ஈவனாக கலந்துக்குங்க. அந்த ஏலக்காய் தூள் சீரகத்தூள் எல்லாமே அந்த மைதா ரவையோட சரியாக கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம். எடுத்த உடனே நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 3/4 பதத்துக்கு நம்ம கலக்கிட்டோம். இந்த 3/4 பதத்தில் கலக்கிட்டு தான் அதுக்கப்புறமேல தான் நாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ஊற்றினாலும் உங்களுக்கு டைட்டாக இருக்கும் மாவு. அதே சமயத்தில் பால் நிறைய ஊற்றி கிளறிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப தளர்வாக போயிடுச்சுன்னா எண்ணெயில் ஊற்ற வராது. அதனால் 3/4 பதம் அதை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா கலக்கணும். இது நல்லா கலக்கியாச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு இப்படியே இருக்கட்டும், ரொம்பவும் பால் ஊற்றிட வேண்டாம். நம்மளுக்கு வெள்ளை ரவை நல்லா ஊறட்டும். அதனால் நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். அந்த மாவு 15 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ நான் பார்க்குறேங்க, சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் பாகு காய்ச்சறதுக்கு. இந்த சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா இதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை. அது இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதே கப்பில் நம்ம 2 கப்பு தண்ணி, 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி அளவுலாம் நல்லா கவனிச்சுக்குங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சோம்ல மீதி அந்த ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு பிஞ்சு உப்பு. இது எதுக்குன்னா நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி உப்பு கூட போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். இது 2 மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. இது வந்து நம்மளுக்கு கம்பி பதம் வரணுன்ட்டு இல்லை, ஒரு பதம் வந்தாலே போதும். எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரலில் நல்லா பிசு பிசுன்னு பிடிக்கிற மாதிரி இருந்தாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குலோப்ஜானுக்கெலாம் காய்ச்சோம்ல அதே மெத்தேடு தான். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இதில் வந்து நம்ம தேவைப்பட்ட குங்குமப்பூ கூட கலந்துக்கலாம். இப்போ பாகு காஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், இது தெரிஞ்சுக்கதான் இதை இந்த மாதிரி நல்லா இப்படி பிசு பிசுன்னு பிடிக்கணும். விரலில் இப்படி தொட்டோம்னா நல்லா பிசு பிசுன்னு பிடிக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இந்த ரவையும் மைதாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. ரவையெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி மேலே எலும்பி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இப்போ எடுத்து நம்ம கரண்டியில் மொண்டு ஊற்றிக்கலாம் எண்ணெயில். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். 2 பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது நல்லா சப்பை கரண்டியாக எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம சக்கரை பாலை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை திருப்பி நம்ம இப்படி திருப்பி விட்டுறணும். 2 பக்கமும் நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்ததும் வெந்துருச்சு. அதே மாதிரி எடுத்து நல்லா ஆயில் ஃபுல்லுமே நல்லா நீக்கிட்டு நம்ம இதையும் சக்கரை பாக்கில் போட்டுக்கலாம். ஜெகநாதருக்கு பிடிச்ச சுவையான மால்புவா ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பு இப்படி போட்டுடலாம். இது மேலேயே வந்து நம்ம இந்த சக்கரை பாகு ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மால்புவா ரெடி ஆகிடுச்சிங்க. பகவான் ஜெகநாதருக்கு பிடிச்ச மால்புவா இப்போ செஞ்சாச்சுங்க. பகவானுக்கு நெய்வேத்தியமாக வச்சிடலாம். நீங்களும் ஜெகநாதர் திருவிழா அன்றைக்கி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.